ஹாய் கைஸ், இந்த வீடியோ அக்டோபர் 22ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் தீபாவளி லீவ் போயிட்டு ஹாஸ்டல் ரிட்டர்ன் ஆயிருந்தோம். ஸோ ஆஸ்ட்ரியாலஜி லேபில் போன்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ஒரு 1 வீக் போணுச்சு. ஃபஸ்ட் வீக் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறமா 1 வீக் கிளாஸஸ், அதுக்கப்புறமா தீபாவளி ஹாலிடேஸ், திரும்பி அப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய நோட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 நோட்ஸ் வந்து பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் ஆர்டர் போட்ட எனக்கு தெரியாது அதில் இருக்கிறது ரூல்டு நோட்னு. சரியாக பார்க்காம அன்ரூல்டுக்கு பதில் ரூல்டு போட்டேன். அதுவும் இது நிறைய இது வந்து நான் அப்சர்வேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ வீரன் வந்து சொதப்பி விட்டான். அப்புறம் திரும்பி ரீஃபண்ட் கேட்டு இதை ரிட்டன் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டக்குன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஐயோ, என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம ரூல்டை போய் போட்டு வச்சிட்டோமேன்ட்டு. அதுவும் நான் எல்லா நோட்டும் எடுத்து செக் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே ரூல்டு தான் இருக்கான்ட்டு. இதுலேயும் இந்த நோட் கவர் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். என்ன நோட் கவர் இவ்வளோ ப்ளூ கலரில் எல்லாமே அழகாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது சொதப்பிக்குச்சு. வீட்டில் இருந்து வரப்பே ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேரி லைட்ஸ்லாம் செட் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ப்ராஸ்தோ லேபுக்கு போகிறது. எல்லா காலேஜ்லையுமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் ப்ராஸ்தோ கொஞ்சம் டெரரான டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் அதில் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து ப்ராஸ்தோ வந்து இப்போ போக போக பிடிச்சிருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப வந்து ஒரு மரண பயத்தில் இருந்தோம், எப்படிரா அந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வைவ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக அன்றைக்கி எங்கள் ஸ்டால்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே காம் டவுன் ஆகிட்டு இருந்தோம். உண்மையிலே நான்லாம் வந்து ரொம்ப ஐயோ ஒரு மாதிரி ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போன மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி ஐயோ தனியாக சிக்கிட்டோமோ, நம்ம வந்து கரெக்டாக தான் இது டென்டிஸ்ட்ரிலாம் இதுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல் ஆகிற அளவுக்கு ப்ராஸ்தோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொன்னோன்னா நாங்களாம் பயந்துட்டோம். எல்லாருமே ஒரு மாதிரி அரண்டு போய் தான் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்குமா இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு பொம்மையாக எல்லாத்தையும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ 2-3 பொருள் வாங்கணும். மற்றபடி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்ததுலேயே கொஞ்சம் காம் ஆகிட்டு. இது வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரியை பிலாங் பண்ணியிருக்க ஸ்டால்ஸு. ஆனால் நாங்களும் விசிட் பண்ணலாம், அதுக்கு இந்த இதுவும் கிடையாது. பட் இது வந்து டென்டலோடது கிடையாது. பட் நிறைய இங்கே அடிக்கடி ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் நடக்கும். ராமபுரம் கேம்பஸ் உள்ளாரே ஈஸ்வரி இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, டென்டலே இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரியோடது, இன்ஜினியரிங்கோடது. ஓகேங்களா? இந்த ஸ்டால் ஒரு 2 to 3 days இருக்கும். வீக்கெண்டில் தான் போடுவாங்க. அதே மாதிரி அதுவும் ஒரு வீக்கெண்டில் தான் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான நோட்ஸ், கொஞ்சம் ப்ரௌன் ஷீட்லாம் நாங்கள் எய்த்தாப்பில் ஒரு கடையில் வாங்கிட்டு ஹாஸ்டல் வந்துட்டுருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து இங்கே எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் கான்சர்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்காக அவங்க அந்த செட்லாம் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் படுத்து தூங்கிட்டு வெட்டி பார்த்தா எங்கள் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே தான் நடந்துச்சு. அது வந்து ஆரோமலை அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வெறும் ஆடியோ மட்டும்தான் கேட்டுட்ருந்தோம். நல்ல மழை வர மாதிரி இருந்துச்சு. எல்லாம் நல்லா சவுண்டு போட்டு பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள்
டே சண்டே அன்னைக்கு பிரியாணி ஸ்பெஷல் முடிச்சுட்டு கையோட ப்ராஸ்தோட ஒரு ஒர்க் அதில் வந்து கொஞ்சம் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க அசைன்மெண்ட்ஸ். ஸோ அதுக்காக உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். எழுதுனேன். ஆனால் அன்றைக்கி நான் அதை எழுதியே முடிக்கலை, நிறைய எழுதுறதுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம இது எழுதிட்டு போகிறப்பே நம்ம வந்து ஓரளவுக்கு அதை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கணும். அவங்க அதுலேருந்து வைவா கேட்பாங்க, நம்ம வைவா ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்மளால் போக முடியும். ப்ராஸ்தோவுக்கு நம்ம செகண்ட் இயரில் தான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம், பட் நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த கொடை, என்ன நேரத்தில் நான் இதை வந்து வீடியோ எடுத்து வச்சேன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து இந்த கொடையை தொலைச்சிட்டேன். வீரன் கொடை தொலைய போகுதுன்னு தெரியாமையே நல்லா அது வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கான். எதுக்கு? தொலைஞ்சதுக்கப்புறம் அடையாளம் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. லிட்ரலாக நான் அது எப்படி என்ன ஐடியாவில் வந்து அந்த கொடை விரிக்கிறத வந்து வீடியோ எடுத்தேன்னு தெரில. அந்த வீடியோ எடுத்து வச்ச 1-2 நாள்லேயே அந்த கொடையை வந்து நான் ஃபிசியாலஜி லேப் வெளில ஈரமாக இருக்குன்னு லேப் வெளிலேயே வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறமா அது காணா போச்சு. அது வந்து நான் எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் அது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓரல் ஹிஸ்டாலஜி லேபுக்கும் ப்ராஸ்தோக்கும் ஹெட் கேப் இம்பார்ட்டன்ட், ஹெட் கேப் போட்டு போகணும். ஸோ அதுக்காக நான் பல்காக வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடான ஒரு வெப்சைட்லேயே ஹெட் கேப் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால நசுக்கி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தானுங்க. ஆனால் உள்ளார ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக நான் எதிர்பார்த்த அதே மாதிரியான ஹெட் கேப் இருந்தது. ஒரு சீனியர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி பேப்பர், ஐஏ பேப்பர்லாம் லைப்ரரியில் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் தெய்வ வாக்காக எடுத்துகிட்டு அதை நான் லிட்ரலாக உட்காந்துட்டு ஒவ்வொரு இயரோட ஐஏ பேப்பரையும் எடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எதெல்லாம் எங்களுக்கு நடத்தியிருக்காங்க, இந்த ஐஏக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு நவம்பர் லாஸ்ட் வீக்கில் ஐஏ இருந்துச்சு. அல்டர்னேட்டிவ் மந்த்ஸில் வந்து எங்களுக்கு ஐஏ இருக்கும். அதாவது சில காலேஜஸ்லாம் வீக்லி ஒரு பேப்பர் ஐஏன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒட்டுக்கா 4 சப்ஜெக்ட்டுமே, அதாவது ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் அனாட்டமி, ஓரல் ஹிஸ்டாலஜி, அது எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து 4 நாள் வச்சு ஐஏ எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்க்ரப்ஸும் எனக்கு வந்திருந்தது அந்த வீக். ஸோ அதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்ருந்தேன். பட் எங்கள் பேட்ச் ஒட்டுக்கா எல்லாம் சேர்ந்து நவம்பர் மந்த் 14க்கு அப்புறத்துலேருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சைஸ் ஃபிட்டிங்லாம் பார்த்துட்டு எம்ப்ராய்ட்ரிக்கு எடுத்தது கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எம்ப்ராய்ட்ரி பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களால் ரிட்டன் போட முடியாது, சைஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இல்லைன்னா. நீங்கள் அதே வாங்கிட்டு இங்கே பக்கத்துலேயே எம்ப்ராய்ட்ரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக.
அண்ட் தென் ப்ராஸ்தோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, நம்மளோட டென்டல் கிளினிக் செட்டப்பை நம்ம டென்டல் மெட்டீரியல்ஸ் வச்சு செய்யணும். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் பக்கத்துலேயே. அதுக்கு தேவையான கொஞ்சம் ஆர்ட் சப்ளைஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரிஸ், ஜென்ரல் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அவ்வளோதான், அக்டோபர் இனிதே நிறைவுற்றது. டாட்டா பாய்.